ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல நம்முடைய கிளாஸ்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்ல உள்ள ஒர்க் சம்மந்தமான டீட்டெயில பார்ப்போம். ஸோ, நம்ம கிளாஸ்ல வந்து காப்பி பேஸ்ட், டேட்டா கலெக்ஷன், டேட்டா என்ட்ரி இப்படியான டைப் ஆஃப் ஜாப்ஸ் பார்ப்போம். இதில வந்து காப்பி பேஸ்ட், டேட்டா என்ட்ரி எல்லாம் காலம் பூரா ஒரே ஜாப் தான். வேற இன்டர்ஃபேஸ், அதோட பேமெண்ட், அதோட ஸ்ட்ரக்சர் அது மட்டும் தான் மாறுமே தவிர, ஒர்க் ஒரே மாதிரி தான். அத நான் படிச்சுட்டே இருப்போம். அத நீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒர்க் பண்றனாலும் அங்க ஒர்க் இருக்கும். பட் இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கிறது என்னன்னா, நீங்க காலத்துக்கு காலம் வந்து அப்டேட் ஆகணும். ஏன்னா, வேர்ல்டு வைடா சில சில சீசன்ஸ் வரும். உதாரணத்துக்கு இப்ப நத்தார், நியூ இயர், அதே மாரி ஐபிஎல், வேர்ல்டு கப், ஃபுட்பால் வேர்ல்ட் கப், கிரிக்கெட் வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள, அந்த அந்த டைமுக்கு ஏற்ற மாரி ஜாப்ஸ்ல மாற்றம் வரும். அப்ப அதுக்கேற்ற மாரி நீங்களும் மாறணும். உங்களுக்கு ஏற்ற மாரி மாத்தணும். ஸோ இது வந்து இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ்ல இருக்கிற ஒரு இது. பட் இது அதே மாரி இதில வந்து ஏர்னிங்ஸையும் வந்து நல்லா கூடுதலாவே எர்ன் பண்ணலாம். அந்த வொர்க்ட இதுக்கேற்ற மாரி நான் இன்னொரு டெமோ வொர்க் போடுவேன். அந்த வொர்க்கையும் பாருங்க. இதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வொர்க். பிளஸ் வந்து உங்களுக்கு நாலேட்ஜ் வந்து நல்லா வைட் ஆகும். இப்ப நாங்க என்னன்னா, மணி மேக்கிங் ரியல் மணி மேக்கிங் வந்துட்டோம்னா, நம்மளோட நாலேட்ஜ பேஸ் பண்ணி தான் இங்க வொர்க் அமையுமாம். அதத்தான் நாம பேஸா பார்க்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க ஃபேக் காயின்னு சொல்லுவாங்க. நீங்க மணிய போடுங்க, நாங்க மாசம் மாசம் காசு தாரோம். இல்ல ஒரு 5 பேஜ டைப் பண்ணுங்க, நாங்க 4000 தரோம். இப்ப இத பேஸா வச்சு உங்களுக்கு நீங்க மணி மேக் பண்ணிறலாம் ஆன்லைன்ல. நீங்க ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுன்னா, உங்களுக்கு நாலேட்ஜ் வேணும். அந்த நாலேட்ஜ வந்து நீங்க பொறுமையா நீங்க லேர்ன் பண்ணணும். அதுல தான் உங்களோட சக்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ, அந்த வகையில நம்ம இந்த ஜாப்ப பார்ப்போம். இந்த ஜாப் என்னன்னு சொன்னா, ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு தந்திருக்கிறாங்க. ஒரு போஸ்ட் ஒண்ணு. ஸோ, இந்த போஸ்ட்ல வந்து அவங்க வந்து ஒரு ரீடிரெக்ஷன்னு சொல்றாங்க. அதாவது இதில ஒரு கால் டூ ஆக்ஷன் அல்லது என்கரேஜ்மென்ட் ஒண்ணு தருவாங்க. அது வந்து உங்கள ஏதாவது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கோ அல்லது வெப்சைட்ஸுக்கோ அல்லது அப்புக்கு ரீடிரெக்ட் பண்ணுதாம். இப்ப இவங்க சொல்லுவாங்க என்னன்னா, நீங்க இந்த Instagramம ஃபாலோ பண்ணுங்க அல்லது இந்த Twitterர ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அந்த போஸ்ட் வந்து உங்கள இன்னொரு இடத்துல ரீடிரெக்ட் பண்ணுதாங்கிறத இவங்க கேட்குறாங்க. ஸோ, அத நீங்க சரி ஆன்ஸர் பண்ணீங்கன்னா சரி, இஸ் த டெக்ஸ்ட் ஆஸ்கிங் த ரீடர் டூ கோ ஆன் அ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓர் கம்யூனிகேஷன் அப். ஓகே. எஸ்ண்டா எஸ், நோனா நோ. 2 எஸ், நோ தான் குடுக்குறது. ஓகே, ரைட். இதில நெக்ஸ்ட் வந்து இதில இங்கிலீஷ் தான். யூ மஸ்ட் மீட் த ஃபாலோவிங் கிரைட்டீரியா. என்னன்னா, முதலாவது நீங்க இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்ட்டா இருக்கணும். இல்லனாலும் நீங்க அத யூஸ் பண்ணலாம். ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் ஸ்லாங் அண்ட் அப்ரிசியேஷன். சம்திங் வந்து வித்தியாசமா இருக்கு. மெயினா இப்ப நீங்க ஸ்ரீலங்காவுல இருந்துட்டு அல்லது இந்தியாவுல இருந்துட்டு ஒரு இங்கிலீஷ் பேசுறதுக்கும், அந்த கண்ட்ரில அதாவது யுகே, யுஎஸ்ஏல இருந்து கதைக்கிறதுக்கும் வித்தியாசமே அத அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்காங்க. இஃப் யூ டூ நாட் மீட் அவர் ஸ்ட்ரிக்ட் கிரைட்டீரியா யூ வில் நீங்க பேன் பண்ணப்படுவீங்கன்னு சொல்றாங்க. ஸோ, இதில கமெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அத இவங்க சொல்றாங்க. இது பண்ணிக்கொள்ளுங்க. சோசியல் மீடியா எல்லாமே. இதில நீங்க Instagramம ஐஜின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டான்னும் சொல்லுவாங்க. யூடியூப்னும் சொல்லுவாங்க. ஒய்டின்னும் சொல்லுவாங்க. Facebookன்னு சொல்லுவாங்க. எஃபின்னு சொல்லுவாங்க. ட்விட்டர டிடபிள்யூ, ட்விட்டர் பேர்லயே எக்ஸ். அதே மாதிரி டிக்டாக்க டிடின்னு சொல்லுவாங்க. அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த ஷார்ட் ஃபார்மையும். யாக்குன்னு சொல்லுவாங்க. டிஸ்கோர்ட்ல நீங்க இது பண்ணீங்க. பெட்ரியோனும் நீங்க புதுசா இது பண்ற மாரி. பி ரியல், ரெடிட், சப்ஸ்டேக்கும் இதான். டெங்கோ, டம்ளர், பேபால், ஜில்லி, கேஷ் அப், வீன்மோ, டிண்டர், ஹிங்க், ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், ஜூம், ஸ்கைப், டெலிகிராம், வாட்ஸ்அப், கூகுள் மீட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இதில எதுக்கு நீங்க எஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிளிக் ஹியர் டூ டவுன்லோட் Facebook ஆப். ஸோ, இங்க Facebookன்னு ஒரு இது வந்துட்டு. அதே மாரி ஒன்லி ஃபேன்ஸ். ஸோ, ஒன்லி ஃபேன்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு ஸ்கைப். ஸோ, இதுக்கெல்லாம் வந்து நீங்க எஸ் குடுக்குற மாரி இருக்கும். நம்ம இதுக்குள்ள என்டர் ஆகும். இதான் ஜாப் இது. இதில ஒரு இத நீங்க டெக்ஸ்ட்ட காப்பி பண்ண முடியாத ஒரு டெக்ஸ்ட்டா இருக்கும். பட் இத சில சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணி இது பண்ணலாம். இதில வந்து நீங்க எஸ்ன்னா 1 கிளிக் பண்ணுங்க. நோன்னா 2 கிளிக் பண்ணுங்க. நீங்க மவுஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ, இதில நீங்க சும்மா ரீட் பண்ணி பாருங்க. மை நேம் இஸ் டீசன் ஃப்ரம் யூ கேன் செக் மை ஐஜி. ஐஜினா என்ன? Instagram. ஸோ, நீங்க இதுன்னு சொன்னா நீங்க இதிலேயே செக் பண்ணி பார்க்கலாம். இங்க நீங்க ஜாப்பையும் பாருங்க. நாங்க வொர்க் பண்ற ஜாப் வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கா இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, ரைட். இப்படித்தான் வைக்கிறேன். ஏன்னா, இவங்களுக்கு தெரியாது எல்லாரும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி தான் மணி மேக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப எல்லாருக்கும் ஏற்ற மாரி தான் இவங்க செட்டப் பண்ணணும். அந்த கான்செப்ட் தான. ஸோ, இது வந்து எஸ் குடுத்து என்டர் பண்ணுங்க. அடுத்தது இது கரெக்ட்டா ராங்காங்கிறதையும் இவங்க சொல்லுவாங்க. இதில இருக்கிற ஒரு பிளஸ் வந்து அதுதான். நெக்ஸ்ட் வந்து
reflect on middle electricity. There was a woman in join community Discord. ஸோ இங்கே வந்து டிஸ்கோடுன்னு ஒரு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம இதை எஸ் கொடுப்போமா? ரைட். டிஸ்கோடும் ஒரு இதான். ஓகே ரைட். அடுத்தது சென்ட் வீடியோ டு டேங்கோங்கிறதும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இதையும் வேறு ஒரு இடத்த உங்களை ரீடிரெக்ட் பண்ணுது. ஓகே நெக்ஸ்ட் வந்து யூ ஷுட் பி டிஸ்கோட். எஸ் டிஸ்கோட் இங்கே இருக்குது. இதில் உங்களுக்கு இருக்க வேண்டிய knowledge என்னன்னு சொன்னால், இதில் வந்து உங்களுக்கு அந்த சோஷியல் மீடியா சம்மந்தமான அது அவங்களே தந்திருக்காங்க தானே. அப்போ அது உங்களுக்கு அதுவுமே வெரி ஈஸியாக வந்து இது பண்ணிடும். அது மாதிரி யூ குட் கனெக்ட் த இன்ஸ்டாகிராம். எஸ் இன்ஸ்டாகிராம். ஓகே ரைட். இட்ஸ் on ட்விட்டர் எஸ். இதில் இருக்கிற சில போஸ்ட்டுகள் வந்து இது மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து இதை கிளியர் பண்ணி கொடுக்குறோம். அதான் ட்விட்டர். ஒரு வேர்டை கண்டா சரி, நீங்கள் வேறு எதையும் பார்க்க தேவையில்லை. ஓகே இன்னட்டு இங்கே ரீட் சப்ஸ்டெக். எஸ் சப்ஸ்டெக்கும் இருக்குது. சப்ஸ்டெக் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு ஆர்டிக்கல் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். ஓகே ஸோ அதனால் நீங்கள் அங்கே ஆர்டிக்கல் ஷேர் பண்ணி இது பண்ணுறது. யூ ஃபிட் ஸ்னப் ஃபியூஷட். எஸ் வேற ஒரு வெப்சைட்டுக்கு உங்களை ரீடிரெக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் நேம் மட்டும்தான் இருக்குது. பட் வேறு எதுவுமே இதில் இல்லை. ஸோ இது வந்து பாருங்கள், அது சம்மந்தமாக நம்ம இங்கே சொல்கிறோம். யூசர் நேமோட அந்த ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்மை மென்ஷன் பண்ணி இருந்தால் நீங்கள் எஸ் கொடுக்கணும். யூசர் நேமோட அந்த ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்மை மென்ஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் எஸ் கொடுக்கணும். யூசர் நேம் இருக்குது, பட் அதை ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இருக்க எக்ஸாம்பிள். அப்படின்னா நீங்கள் நோ கொடுக்கணும். அடுத்தது ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்ம் பட் நோ கால் டு ஆக்ஷன். இது மெயினாக நீங்கள் என்னத்தை பார்க்கணுன்னா, ரீடிரெக்ட் பண்ணணும். உங்களை வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் போங்க, உங்களை போக வைக்கிற மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷன் அங்கே இருக்கணும். ஓகே அப்போ உதாரணத்துக்கு மை ஒன்லி ஃபேன்ஸ் பேஜ் சேம்லெஸ் பிளக். இது வந்து சும்மா ஒரு டெக்ஸ்ட்டாக, இதில் எந்த ஒரு கால் டு ஆக்ஷனும் இல்லை. அதே மாதிரி எனிபடி ஒன்று டெக்ஸ்ட் மீ ஒன் டெலிகிராம். இது வந்து ஒரு கேள்வி மாதிரி. இது கால் டு ஆக்ஷன் இல்லை. பட் இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே கால் டு ஆக்ஷனாக தான் இது இருக்கும். அட்னோடு சொல்லி இன்னொரு ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி. அடுத்தது சென்ட் மீ மெசேஜ் ஒன் ஸ்கைப், ஃபாலோ மீ ஒன் ஐஜி. இது ஓகே. பட் ரீடிரெக்ட் பண்ணாது. சென்ட் மீ யுவர் ஸ்கைப்பி. அப்போ உங்களோட ஸ்கைப்பை வந்து அவங்களுக்கு அனுப்ப சொல்கிறான்னு சொன்னால் அது வந்து ரீடிரெக்ஷன் இல்லை. நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், உங்களை வந்து நான் இதில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதும் ரீடிரெக்ஷன் இல்லை. நான் புக்கை பை பண்ணுறேன், டிஎம் இது இவர் செய்கிறது தான் இவர் சொல்கிறாரு. ரீடரை ரீடிரெக்ஷன் பண்ணணும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதை வாய்ச்சிங்கன்னா உங்களை வாசிக்கிற உங்களை வந்து இது ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ரீடிரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து நோ வருமா? இதில் யூசர் நேம் மட்டும்தான் இருக்குது. ஓகே ரைட். அடுத்தது வந்து டியர் ஐ சென்ட் யூ மெசேஜ் ஒன் வாட்ஸ்அப். இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ ரீடர் உங்களை வந்து வேறு ஒன்றுக்கும் ரீடிரெக்ஷன் பண்ணலை என்ன, அதனால் இது வந்து அவரோட ஆக்ஷனை தான் இதில் சொல்லுது. அதனால் நம்ம ஜஸ்ட் வந்து இதில் எஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இதில் பாருங்கள், மெசேஜ் மீ ஒன் ஸ்கைப் வென் யூ ஆர் ரெடி, தட் வுட் ஃபாஸ்டர் வே டு கெட் வாட் இஸ் யுவர் ஸ்கைப் நேம். இதில் ஸ்கைப்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு ஓகே ரெண்டாவது. பட் இது வந்து ஒரு ரீடிரெக்ஷன் இல்லை. லாஸ்ட் சென்ட் வாட் இஸ் யுவர் ஸ்கைப். பட் ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்ட் மீ ஒன் ஸ்கைப் வென் யூ ஆர் ரெடி. அப்போ இவர் வந்து ஒரு செயலை செய்ய சொல்கிறாரு ரீடரை என்ன செய்யலாம்னா ஸ்கைப்புக்கு போக சொல்கிறாரு. ஸோ இது வந்து என்ன எஸ் வருமா இதுக்கு? ஓகே இது ஒரு ரீடிரெக்ஷன். ஓகே ரைட். அதே மாதிரி இதில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லாமல் ஒரு விஷயம் காமனாக டெக்ஸ்ட் மீ அப்படின்னு சொல்லி வரதெல்லாம் இங்கே வராது. இப்போ ஃபோன் நம்பரை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நோ ரீடிரெக்ஷனாக. இவங்க வெப்சைட் ரீடர்ஸை வந்து ஒரு வெப்சைட்டுக்கோ அல்லது சோஷியல் மீடியாக்கோ இது பண்ண சொல்கிறது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதாக எடுக்கிறாங்க. ஓகே ரைட். ஸோ இது நோ ரீடிரெக்ஷன். ஸோ இப்போ இந்த டைப்பில் தான் ஜாப்ஸ் வரும். எல்லா ஜாப்ஸும் எங்களுக்கு இந்த டைப்பில் தான் டேட்டா கலெக்ஷனில் வரும். டேட்டா கலெக்ஷனுக்கு நாங்கள் இன்னொரு வெப்சைட்டும் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு 2 வெப்சைட். அந்த 2 வெப்சைட்டும் ஒன்றுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மந்த்லி ஏர்னிங்கை செட்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன வேகளை யூஸ் பண்ணிடுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பண்ணிக்கொள்ளுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டுக்காக வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இதை டீட்டெயிலாக நான் டெலிகிராம் சேனலில் போடுவேன். டெலிகிராம் சேனல் வந்து டிக்டாக் பயோவில் அல்லது இன்ஸ்டாகிராம் பயோவில்
இருக்கும். அதே மாரி கூகுள்ல போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துரும். அத செக் பண்ணாலும் உங்களுக்கு விளங்குமா? ஓகே. இதில ரியல் மனி மேக்கிங்கில வந்து உங்களுக்கு வொர்க் மெயினா இருக்கும். அந்த வொர்க்க நீங்க மெயினா வச்சு தான் நீங்க வொர்க்க ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்குமா? ஓகே. தேங்க் யூ.